அந்த 5 நேர தொழுகைகள் இதெல்லாமே அல்லாஹ் கொடுக்குறான். இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுவதை விட்டுட்டு வெறும் இந்த வணக்க வழிபாடுகள் தான் அல்லாஹ்வுடைய பாதைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டோம், மாட்டிக்குவோம். புரியுதா இல்லையா? அப்போ மாட்டிக்குவோம். மாட்டிக்கிட்ட பஸ்ஸில் போய்ட்டு பஸ்ஸு இதுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு தான். ஒரு ஊருக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணும், அதுக்கான டிக்கெட்டு தான் எது சாதனம். நேராக ஒருத்தன் போகிறான் அறிவாளி, பஸ்ஸில் போனான், கண்டக்டர் 100 ரூபா கொடுத்தான், டிக்கெட் வாங்கினான், இறங்கி வந்துட்டு உக்காண்டான். இவன் என்ன போய் சொல்கிற கேட்டால் என்னங்கிறான், என்கிட்ட கோயம்புத்தூர் டிக்கெட் இருக்குது, கோயம்புத்தூர் நான் போய் சேர்ந்துருவேன். எப்போ போக முட்டாள், பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன், டிக்கெட்டு மட்டும் வச்சுக்கிட்டு நான் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல. இப்படி சொர்க்கத்துக்கு போகிறவங்க நினைக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறான், கையை திறந்து வச்சுக்கிட்டு வாயில் தண்ணி பூந்துருன்னு ஆசைப்பட்றான்ல, அந்த மாதிரி கூட்டம் இதுங்க. இந்த இப்படி ஒன்றுமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக பண்ணாமல் கைகளை விரித்து வைத்து கொண்டு தண்ணீர் தானாக வாய்க்குள் சென்று விட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. இப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லாமல் நாமளும் இப்ராஹிம் நபியுடைய அனைத்து தியாகங்களையும், ஒரு குர்பானி இல்லை எல்லா தியாகமும். ஏன்னா ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த ஆடு குர்பானி கொடுக்கறது ஒரு பெரிய தியாகம். இதில் சென்டிமெண்ட்டு வேறு. ஆனால் அந்த ஆடு அப்படியே அறுத்துடக்கூடாதுமா, அங்கேருந்து வாங்கிட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஃபினேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஆடு எப்படி இருக்கணும், அது கொம்பு எப்படி இருக்கணும், அது சைஸ் எப்படி இருக்கணும், அது செம்மறியாதா, அதில் எருமா இருக்கலாமா, அது ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு. ஃபோக்கஸ் எங்கே பண்ணணுமோ அதை விட்டுட்டோம். அதில் அந்த ஆட்டுக்கும் நமக்கு பாசமாம்மா. அந்த ஆடு வாங்கிட்டு ஆசாசியாக வர்றோம், 2 நாள் அதை தடவி கொடுக்குறோம், அப்படி வளர்த்துறோம். கடைசி அதை அறுக்கும்போது இப்ராஹிம் நபி எப்படி இஸ்மாயில் நபி அறுக்கும்போது அந்த ஃபீலிங் இருந்துச்சோ, எப்படியா ஃபீலிங் வரும். கசாப்பு கடைக்காரன்ட்டு டெய்லி அறுத்துட்டு இருக்கான், அவனுக்கு ஃபீலிங் வந்துச்சா? உண்மையாக சொல்லுங்க, யாருக்காவது ஃபீலிங் வந்துச்சா? அந்த ஆடு அறுக்கும்போது இந்த ஃபீலிங் வந்துச்சா? ஐயோ இதை அறுக்கிறோமே. ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு 5 கிலோ எடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு 6 கிலோ எடுக்கிறதுக்காக என்ன பண்ணி ஆடாக அறுத்துட்டீங்க. கறி கடைக்காரன் போனால் விரும்பின பீஸ் தரமாட்டான். இது வேணும் அது வேணும்னா எல்லாம் கலந்து தாமா வரும் அப்படின்பா. இது நம்மளே அறுத்துக்கிட்டால் நமக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டு தேவையில்லாதது குர்பானி கொடுத்தோங்கிற பேரில் அது தர்மமும் பண்ணிக்கலாம். இது நமக்கு பெனிஃபிட் தான், ஆக்சுவலாக தேவைப்படுது. இன்னும் பெரிய ஃபேமிலி இருந்தால் ஒரு ஆடே பத்துறதில்லை. அம்மா வீட்டுக்கெல்லாம் 2 ஆடு போயிடுது. அப்போது ஆடே நம்ம பேசிக் தேவையே கறி ஆகிப்போச்சு. அதனால் குர்பானி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்படி குலுங்கி அந்த அறுத்துக்கிட்டு ஆடை அறுத்து இது மக்சது கிடையாது. இப்போ இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகங்கள் அதுதான் மக்சது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன் இந்த சூரா ஹஜ்ஜில் 22 அத்தியாயத்தில் 37 குர்பானியோட டெஃபினேஷன் அல்லாஹ் சொல்கிறான். அவற்றின் இறைச்சியும் ரத்தமும் அல்லாஹ்விடம் போய் சேருவதில்லை. இறைச்சியும் ரத்தமும் அல்லாஹ்கிட்ட போய் சேர்றதில்லை. ஆயினும் உங்களின் இறையச்சமே அவனிடம் போய் சேருகிறது. அதனால் ஆடு இருக்கிறது என்ன இறையச்சம்? அறுத்தி எடுத்து ஒரே போட்டு அறுத்தோடமா முடிஞ்சு போச்சு. அடுத்து விட்டு இந்த நாஸ்டாவுக்கு இது இந்த உள்ளகிற ஐட்டம் மீதி எல்லாம் மத்தியானம் பிரியாணிக்கு வேலை முடிச்சிருக்கு. இதுக்கு எங்கே இறையச்சம் இருக்குது? இறையச்சம் என்னன்னா இப்ராஹிம் நபியுடைய இந்த வாழ்க்கை, அதுதான் இறையச்சம். அந்த கத்தி வைக்கும் போதெல்லாம் இப்ராஹிம் நபி ஞாபகம் வரணும், இப்ராஹிம் நபியுடைய எல்லா கட்டளைகளும் ஞாபகம் வரணும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த கட்டளைகளும் ஞாபகம் வரணும். அதற்கு அடையாளமாக செய்யப்படும் ஒரு சடங்கு, இறைவா நான் இதை அறுக்கிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட்ஸில் அந்த தாட் இருக்கணும். அந்த தாட் இறைவழியில் பாடுபடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருந்துக்கிட்டு அறுத்தீங்கன்னா அந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். இவ்வாறு அவனே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆடு அறுக்கிறது வழிகாட்டுதல் இல்லை, இந்த குரானை இறக்கணும் இல்லை, அதுதான் வழிகாட்டுதல். அதற்காக பெருமைப்படுத்துன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நபியை நற்பணி புரிவோருக்கு நற்செய்தி சொல்லுகிறேன். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நல்ல பணி செய்வர்களுக்கு நற்செய்தி அப்படின்னா ஆடு அறுப்பவர்களுக்கு நற்செய்தி நல்லா சொல்லலை. அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய குர்பானியை அர்த்தம் உள்ளதாகவும் அல்லாஹ்வுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியதாகவும் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு ஒரு தொடக்கம் வேணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன கற்றுக்கிறது தான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடுத்த உடனே பெரிய பெரிய சாதனைகள்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. முதல்ல அல்லாஹ்வுடைய தீனுக்காக கற்கும் அந்த நேரத்தை அதிகப்படுத்தணும். அதற்கு தேடலில் நாம் இறங்கணும். எங்கே கிடைக்குதும் அல்லாஹ்வுடைய தீன் அப்படிங்கிறது தேடல் இறங்கணும். ஏன்னா குரான், ஏன்னா ஆளாளுக்கு இன்றைக்கி தீனுக்கு சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? எங்களிடம் மட்டுமே சுத்தமான தீன் இருக்குது, வேறு எங்கேயும் கிளை கிடையாதுன்னு ஒவ்வொரு ஜமாத்தும் அறிவிப்பு செய்யுது. ஒரு ஜமாத்துடைய அழைப்பை மட்டும் இறங்கி போயிடாதீங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை பாருங்கள். அந்த வேதத்திற்கு உங்களுக்கு அந்த ஜமாத்து சொல்கிற விளக்கங்கள் உள்ளத்தை டச் பண்ணுதான்னு பாருங்கள். ஒரு ஜமாத்துடைய கருத்தை மட்டும் கேட்டுக்காதீங்க. அந்த குரான் வசனத்தை எடுத்துக்கங்க, அதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை எடுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய உள்ளம் சரியானதாக இருந்தால் சரியான விளக்கம் எது என்பதை அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் போடுவான். அப்படியாப்பட்ட அந்த தேடலை தொடங்குவதற்கு மிகப்பெரிய தியாகம் தேவை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப டைம் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கல்வியை தேடக்கூடிய மக்களாக முதல்ல நம்ம இந்த குர்பானியை நம்மளுடைய தொடங்கணும்.
கல்வியை தேடி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் அல்லாவுடைய தாயியாக மாறி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அல்லா நம்மளுக்கு மேல் மேலும் நேர்வழி காமிச்சு நம்மளை இழுத்துட்டு போவான். அப்படிப்பட்ட மக்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahu